ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்னைக்கு நம்ம சேனலில் கோபி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் டர்மரிக் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா கிரேட்டரில் நீங்கள் இந்த மாதிரி துருவி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாப்பர் இருந்ததுன்னா அதில் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பொடியாக வர வரைக்கும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பொடியாக இருக்கணும், அந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் காலிஃப்ளவரையும் நல்லா சாப் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், சாப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5லேருந்து 6 பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினாவையும் ஒரு கைப்பிடி நிறைய ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் வச்சுடுங்க. இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங் அதை சேர்த்துட்டு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்கெல்லாம் உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங்கை. பண்ணிவிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் ரோல் பண்ணிக்காதீங்க, ரொம்ப மோட்டாவும் ரோல் பண்ணிக்காதீங்க. மீடியமாக இருக்கட்டும், ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தின்னும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இந்த அளவுக்கு ரோல் பண்ண போதும். இப்போ ஒரு தவாவில் ஃபஸ்ட்டு நல்லா கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டாவை 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், கோபிக்கு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.